ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லலித் 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து எனக்கு கேட்குறது என்ன அப்படின்னா, அக்கா எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 1 hour ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் ஒரு ப்ளவுஸ் தான் தைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, அதுவும் பிகினராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையுமே வந்து கரெக்டாக தைச்சும் கொடுக்க முடியும், சீக்கிரமாகவும் தைக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், என் கூடயே சேர்ந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவில் தைக்க ஆரம்பிங்க. நீங்கள் தச்சு முடிச்சதுக்கப்புறம் பாஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து தைங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சிருங்க. தைக்க உட்காரும்போது உங்கள் கையில் வந்து கட் பண்ண ப்ளவுஸ் இருக்கணும். அதுதான் உங்கள் டைமிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுற நேரம். ஃபஸ்ட்டு வந்து நான் பட்டி தான் ஜாயின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பட்டியை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். எனக்கு வந்து பட்டி ஜாயின் பண்ணதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நான் வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணுவேன். உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறமா இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் தான் தைக்க போகிறேன். நீங்களுமே ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது பாஸ் பண்ணி நீங்கள் தைச்சதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான டைம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் தான் நான் தைக்கிறேன். நான் அடித்து திருப்பதுனால கொஞ்சம் வந்து முன்னாடியே தைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து எம்மிங் பண்ணுவீங்க. அப்படின்னா நீங்கள் எம்மிங் பண்ணுறதுக்கு சுற்றி அடித்து எடுத்தால் போதும். நான் வந்து எனக்கு அடித்து தான் திருப்பணும், அதனால் நான் அடித்து திருப்புறேன். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியே தைச்சிக்கோங்க. நான் வந்து 2 சைடுமே இப்போ வந்து நான் வந்து தைச்சி எடுக்கிறேன். இதே மாதிரி தான் நீங்களும் தைக்கணும். நீங்கள் தைக்கும்போது நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்கிற மாதிரி இருக்குது வீடியோவில் அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தச்சு முடிச்சுட்டு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இது தைக்கிறதுக்கும் மினிமம் வந்து ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே தச்சு முடிச்சிடலாம். நம்ம சுற்றி தான் தையல் போட்டு எடுக்க போகிறோம், வேறு ஒன்றும் பெருசாக பண்ணல. இதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணுறோம். நமக்கு வந்து லைனிங் கிளாத் மட்டும்தான் கரெக்டான அளவு. இதில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து நான் ரெடி ஆகிட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 3 டாட் பிடிப்போம்ல, அது மட்டும் தான் பிடிக்கணும். பிடிச்சோம் அப்படின்னா இப்போ ஃப்ரண்ட்டும் ரெடி ஆயிரும். டாட் பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2ஆக மடித்து போட்டு ரஃபாக தான் மடித்து போட்டிருக்கேன். அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை தான் அளந்து ஃபஸ்ட்டு டாட் மட்டும்தான் அளந்து நான் வந்து வைப்பேன். 2வது டாட் வந்து சென்டராக நம்ம கனெக்ட் பண்ணி தச்சுக்கலாம். 3வது டாட் வந்து இந்த 2 டாட்டையும் நடுவில் வந்து நம்ம சென்டராக டாட் பிடிச்சோம் அப்படின்னா 3 டாட் வந்து ரெடி ஆயிரும். இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் நான் அதே மாதிரி தான் பிரிக்கிறேன். நீங்களுமே வந்து அடுத்தடுத்து அந்தந்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் டாட் வந்து 2 பக்கமுமே பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த இடத்துல உங்களுக்கு லேட் ஆகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பட்டியை ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்போ பட்டியும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து டாட் பிடிச்ச பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் ரெடி ஆகிட்டு இதில் ஊக்குப்பட்டி வீப்பட்டி இது 2 தான் ஜாயின் பண்ணணும். இது எல்லாம் முடிக்கிறதுக்கு மினிமம் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 1/2 hourல உங்களால் தச்சு முடிக்க முடியும். 15 நிமிஷங்கிறதே ஜாஸ்தி தான் என்ன கேட்டால். நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கொக்கி வைக்கிற பக்கம் தான் நான் வந்து தைக்கிறேன். அடிச்சுட்டு அதுக்கப்புறமா உள் பக்கமாக திருப்பிட்டு உள் பக்கமாக 2ஆக மடித்து நான் திருப்பி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அடுத்த பீஸ் எடுக்கணும். நான் இப்போ ஃப்ரண்ட் எடுத்திருக்கேன், அதனால் ஃப்ரண்ட்டை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நான் பேக் சைடு எடுப்பேன். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்கிறதுக்கு வரும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மெத்தடில் தைக்காதீங்க. ஒரு டைம் வந்து நீங்கள் கை தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கையை தான் ரெடி பண்ணணும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைமும் மாற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் கண்டிப்பாக வேஸ்ட் ஆக தான் செய்யும். இதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து வீப்பட்டி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். வீப்பட்டியுமே வந்து நான் அடிச்சுட்டு இதில் வீயுமே தச்சு எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி ஆகிட்டு அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம பேக் சைடு தான் ரெடி பண்ணணும். ஒரு சிலருக்கு வந்து தோணும், அக்கா நீங்கள் வந்து மோட்டரில் ஃபிட் பண்ணி தைக்கிறீங்க, அதனால உங்களுக்கு சீக்கிரமாக ஆகுது அப்படின்னா. இல்லை, நான் நார்மல் பெடல் மிஷினில் தைக்கும் போதுமே வந்து 30 நிமிஷம் 40 நிமிஷத்துக்கு தைச்சிருவேன். இதுக்கும் எனக்கு பவர் மிஷினுக்கும் ஒரு 5 நிமிஷம் தான் முன்ன இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடிக்கு அதில் தைக்கும் போது நான் அப்படி தான் தைச்சிட்டு இருந்தேன். நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக தைக்கிற வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாக தைக்க முடியும். இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டை வச்சு பேக்கில் வந்து நான் 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன், அதில் கோடு போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஹைட்டு கரெக்டாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கிட்டேன். நெக்கையும் செக் பண்ணிவிட்டு நான் வந்து தையல் போட்டு எடுக்க போகிறேன். இதில் என்ன கஸ்டமர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா லேஸ் வச்சு ஒரு டிசைன் மட்டும் பண்ணுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் அந்த டிசைன் மட்டும்தான் இதில் பண்ணணும். அதனால எனக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆச்சே தவிர மற்றபடிக்கு 1/2 hourல ஒரு ப்ளவுஸ் முடிஞ்சிடும். இப்போ வந்து நான் நெக்கை அடித்து எடுத்துட்டேன். இப்போ வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழேயுமே தச்சு எடுக்கிறேன்.
எடுத்துட்டு இப்போ ஃப்ரண்ட் பீஸை வந்து நான் ஷோல்டரில் பிசுறு தெரியாத அளவுக்கு நான் தச்சு எடுக்கணும். இதுதான் எனக்கு கரெக்டான நான் எப்போவுமே தைக்கிறது. நீங்கள் எந்த மெத்தடில் தைப்பீங்க அப்படிங்கிறதையுமே சொல்லுங்கள். வழக்கமாக வந்து நான் கையை ரெடி பண்ணி வச்சுருவேன். இந்த ப்ளவுஸில் தான் கையை வந்து லாஸ்ட்டாக ரெடி பண்ணுறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கொஞ்சம் தேவைப்படுது. இதை முடிச்சுட்டு மீதி இருக்கிறத வச்சு நம்ம வந்து அதை தச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஷோல்டர் பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் உள் பக்கமாக வச்சு தையல் போடுறேன். இல்லைக்கா எனக்கு இது தெரியாது அப்படின்னா கூட கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இல்லைக்கா எனக்கு வராது அப்படின்னா கூட நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு கிடையாது. என்னாலலாம் முடியாது அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு நம்மளுமே வந்து என்ன தப்பு பண்ணுறோம், எந்த இடத்துல வந்து நமக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஒரு 4 ப்ளவுஸ் மினிமம் ஒரு 4 மணி நேரம் இருந்தாலே உங்களால் தைக்க முடியும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சுற்றி வந்து தையல் போட்டு எடுக்கிறேன். இந்த தையலும் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டுமே நமக்கு ரெடி ஆகிட்டு இதில் வந்து கீழே வந்து நம்ம மடித்து அடிச்சிட்டோம் அப்படின்னா ரெடி. இதுக்கப்புறம் நம்ம கையை தான் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி தைக்கும்போது ஒரு ப்ராப்பர் மெத்தட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் கையை ரெடி பண்ணுவேன், அடுத்து பட்டி, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு, அப்புறம் பேக்கு, அப்புறம் எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து ஒரு தாட்டில் வச்சுக்கோங்க. நமக்கு இது நம்ம தான் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும். எப்போவுமே வந்து தைக்க உட்காரும் போது நான் இந்த ப்ளவுஸை வந்து இத்தனை மணிக்குள்ளே நான் தச்சு முடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சீக்கிரமாகவே தைக்க முடியும். நிறைய பேர் என்னென்னா தைக்க உட்காரும் போதே வந்து வீட்டு வேலை பாதி எடுத்து வச்சுக்கிறது, இல்லை யாராவது வந்தாங்கன்னா பேசிகிட்டு இருக்குது, இந்த மாதிரி டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர மற்றபடிக்கு உங்களால் மினிமம் வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளேயாவது ஒரு ப்ளவுஸை கண்டிப்பாக தைக்க முடியும். நீங்கள் இதே மெத்தடில் தைச்சிங்க அப்படின்னா இதில் ஒரு டிசைன் வருது, இல்லை லேஸ் வருது, லேஸ் வைக்க சொல்லியிருக்காங்க, லேஸ் வச்சு டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக லேட்டாக தான் செய்யும். எனக்கும் லேட்டாக தான் செய்யும். நார்மல் ப்ளவுஸ் எந்த சைஸாக இருந்தாலும் உங்களால் சீக்கிரமாக தைச்சு முடிக்க முடியும். இன்னுமே வந்து ஒரு சின்ன சைஸாக கிடைக்குது, சின்ன சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இதை விட சீக்கிரமாகவே தைக்க முடியும். எப்போவுமே வந்து ஒரு தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நான் இந்த தொழிலாக வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது மேலே வந்து உங்களுக்கே வந்து ஒரு ஈடுபாடு இருக்கணும். நான் இந்த தொழிலில் வந்து இவ்வளோ சம்பாதிக்கணும், மந்த்லி இவ்வளோ எடுக்கணும், ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து நிறைய சம்பாதிக்கவும் முடியும், சீக்கிரமாக தைக்கவும் முடியும். எப்போவுமே ஒரு வேலையை வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் சீக்கிரமாக முடித்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. இந்த தொழிலில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்க ஆரம்பித்தா மட்டும்தான் உங்களுக்கு என்னென்னா தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு நிறைய ப்ளவுஸ் வரும்போது உங்களால் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியும். இப்போ நார்மல் டேஸில் வந்து நீங்கள் சீக்கிரமாக தான் தைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இதுவும் தீபாவளி, பொங்கல் அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் 12 ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான் ஒரு பிளான் வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களை அந்த டைமில் வந்து ஃபாஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் கிடைக்கிற டயத்துலேயே வந்து எவ்வளோ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக தைக்க முடியும், எவ்வளோ வந்து இன்னும் சீக்கிரமாக தைக்க முடியும் அப்படிலாம் யோசிச்சு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா தான் இப்போ அதனால தான் நான் உங்களை எப்போவுமே சொல்லுவேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைச்சி பழகுங்க அப்படிங்கிறது. ஒரு சிலருக்கு வந்து இப்போ எனக்கு வந்து ப்ளவுஸே வராதுக்கா, எனக்கு வந்து எனக்கு எப்படி 10 ப்ளவுஸ்லாம் ஒரு நாளைக்கு தைக்கிற மாதிரி வரும் அப்படின்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வருங்கிறது நமக்கு தெரியாது. கிடைக்கும்போது நம்ம பயன்படுத்துகிற அளவுக்கு நம்மளுமே வந்து அதில் நிறைய விஷயம் வந்து கற்றுக்கணும். சின்ன சின்ன விஷயந்தான், ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இப்போ அடித்து திருப்பும்போது நமக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஆகும். ஒரு சிலருக்கு வந்து எம்மிங் தான் கேட்பாங்க, ஒரு சிலர் வந்து கிராஸ் பீஸை வந்து மடிச்சடிச்சு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்பாங்க. யாருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம தச்சு கொடுக்க முடியும். என்கிட்ட இருக்கிற எல்லா கஸ்டமருமே வந்து அடிச்சு திருப்புற மாதிரி தான் கேட்பாங்க. எம்மிங் வேண்டாம்க்கா, திடீர்னு எம்மிங் வந்து பிரிஞ்சிருது அப்படின்னா அந்த ப்ளவுஸை போட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால நான் வந்து அப்படி தைச்சு கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வருது, நீங்கள் எந்த டைப்பில் அவங்க கேட்குறாங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் தைச்சு கொடுக்க முடியும். அதனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன போகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. தைக்கும்போது நான் இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் தைக்கிற வேலை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படிங்கிறத கான்சியஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சீக்கிரமாகவே ஒரு ப்ளவுஸ் தைக்க முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ நேரத்துலக்கா முடிஞ்சுது அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சில கஸ்டமர்லாம் சொல்லியிருக்காங்க, அக்கா நான் டேபிளில் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் பட்டிலாம் ரெடி பண்ணி வைப்பேன், கட் பண்ணுவேன், அப்போ வந்து எனக்கு லேட் ஆன மாதிரி இருந்துச்சு, நான் ப்ராப்பராக கட் பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக தைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கமெண்ட்டுமே அந்த வீடியோ கீழே நான் பின் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம டைம் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும். அதனால் பயப்படாமல் கண்டிப்பாக தையுங்க. உங்களாலையும் சீக்கிரமாக தைச்சி முடிக்க முடியும். நான் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்கேன், இப்படி தான்க்கா பிகினரு, நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா கூட இந்த மெத்தடில் தைங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் அதாவது ஒவ்வொன்றும் தைக்கும் போதுமே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக வந்து நீங்கள் திரும்ப திரும்ப அளந்து பார்த்துட்டு தான் தைக்கணும். அதுலேயும் கன்ஃபார்மாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக தைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் நம்ம கரெக்டாக தைக்கிறது. ஏன்னா கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிகிட்டே நம்ம தைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் தைக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபால்ட்டு வராமல் இருக்கும்.
கஷ்டம்னு நினச்சா எல்லாமே கஷ்டம் தான். நம்மளால முடியுங்கிறத நீங்க நம்புங்க. கண்டிப்பா உங்களால முடியும். அதே மாரி நெறைய பேருக்கு வந்து தொழில் தெரியும்க்கா. என்னால வந்து வெளியில தச்சு குடுக்கவே எனக்கு பயமா இருக்கு. நான் வந்து நல்லா தச்சுருவேனா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, ட்ரை பண்ணாமயே உங்களால முடியாது அப்படிங்கிற மாரி யோசிக்காதீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களால முடியும். சின்ன சின்ன மிஸ்டேக் வர்றது வந்து இயல்பா நடக்கிறது தான். அதுல வந்து நீங்க நான் அவங்க மிஸ்டேக் சொல்ட்டாங்க, அதனால நான் வந்து தைக்கிறதே விட்டுட்டேன்க்கா அப்படிங்கிறது இல்லாம, உங்க கையில நல்ல ஒரு தொழில் இருக்கு. நல்ல வருமானம் சம்பாதிக்கிற அளவுக்கு தொழில் இருக்கு. உங்க வீட்டையும் பார்த்துட்டு உங்களால வந்து மினிமம் வந்து ஒரு நாளைக்கு ரூ. 1000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அ நீங்க வந்து யார்ட்ட போய்னாலும் கேளுங்க. இந்த தொழில நம்பி இறங்கினதுக்கப்புறம் அவங்களோட இன்கம் வந்து அதிகமாகுமே தவிர, கம்மியாகறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, ஒரு கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அவங்க 4 பேர்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நம்மள. அப்படி நெறைய ப்ளவுஸ் வரதான் செய்யுமே தவிர, உங்களால கீழ வந்து போகறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால உங்க தொழில நம்புங்க. கண்டிப்பா அது உங்கள கண்டிப்பா மேல கொண்டு போகும். இன்னொன்னு, நம்ம கரெக்ட் டைம்க்கு குடுக்கணும். நெறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா, 1 மாசம், 1 வாரம்லாம் வச்சுக்கிட்டு, கஸ்டமர் வந்து மெதுவா தானே கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாரி யோசிச்சு, அப்படியே வச்சுடுறீங்க. நமக்கு டைமே இருந்தா கூட அத எடுக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அந்த மாரி இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இப்ப போயி எல்லா ப்ளவுஸையும் எடுத்து நான் யார் யாருக்கு குடுக்கணும், யார் யாருக்கு வந்து இந்த டைமிங்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து கரெக்ட்டா வந்து தச்சு குடுங்க. உங்க இவ்வளோ நாள் வந்து எனக்கு வந்து நெறைய ப்ளவுஸ் வந்துட்டு இருந்துச்சுக்கா. திடீர்னு என்னன்னு தெரியல ப்ளவுஸ் எல்லாம் கம்மியாயிட்டு அப்படின்னு சொல்றவங்க, நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கிறத கவனிங்க. ஏன்னா திடீர்னு அப்படி போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒண்ணு உங்க தையல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏதாவது வந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா உங்க டைமிங் வந்து கரெக்ட்டா குடுக்காம இருந்திருப்பீங்க. அதனால கூட இருக்கலாம். அதனால ஒவ்வொரு கஸ்டமரையும் நீங்க வந்து ஒரு கஸ்டமர் தானே, அவங்களுக்கு தானே குடுக்கல அப்படின்னு யோசிக்காதீங்க. அந்த ஒரு கஸ்டமர் 10 கஸ்டமர ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, அந்த பொண்ணுட்ட நான் ஏற்கனவே குடுத்தேன். அந்த பொண்ணு எனக்கு கரெக்ட்டாவே தரல அப்படின்னு ஒருத்தவங்கட்ட போய் சொன்னாங்கன்னா, நம்ம பேர் வந்து கெட்ட பேர் கண்டிப்பா ஆக தான் செய்யும். அதனால உங்களோட நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம் கஸ்டமர் கிட்ட. அந்த பேர் வாங்கணும் அப்படின்னா, கண்டிப்பா கரெக்ட்டான டைமிங்ல நம்ம குடுத்து பழகணும். அதுதான் வந்து உங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். உங்களுக்கு இந்த தொழில் தெரியும், எனக்கு மிஷின் இருக்கு வீட்ல அப்படின்னா, கண்டிப்பா உங்களால வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டே தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களால எவ்வளோ டைம் எடுத்து தைச்சு, உங்களால வருமானம் சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்கள வாங்குறதுக்கு உங்களால சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அத ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, வீட்ல வந்து நமக்குன்னு ஒரு தொழில் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு ஒரு பொறுப்பு வரும். நம்மளும் அந்த தொழில்ல வந்து கரெக்ட்டா இருக்கணுங்கிறது தோணும். வீட்ல என்ன செலவாகுது அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்வேன், உங்க தொழில கரெக்ட்டா மேனேஜ் பண்ணி கொண்டு போங்க. உங்க வீடு ஆட்டோமேட்டிக்கா வந்து கரெக்ட்டா போகும். உங்களுக்கும் வந்து வீட்ல நெறைய சேமிக்கிறதுக்கு பணம் வந்து கிடைக்கும். கண்டிப்பா உங்க வீட்டு பண பிரச்சனையும் கொஞ்சம் வந்து குறையும். அதனால தான் நான் எப்பவுமே வந்து உங்க தொழில விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றது. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.